ஹாய் கைஸ், வெல்கம் டு அம்தாஸ் கிச்சன். இன்றைக்கி அம்தாஸ் கிச்சனில் கடையில் செய்கிற மாதிரி ப்ரெட் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல நான் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். தென் 3 பல் பூண்டு, 3 பல் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அப்புறமேட்டி ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் அரைக்கணும். மொத்தமாக எண்ணெய் ஊற்றிடக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான டிப் என்ன அப்படின்னா நம்மளோட மிக்ஸி ஹீட் ஆகக்கூடாது. ஹீட் ஆச்சுன்னா அது தண்ணி ஆகிடும். ஸோ அதனால் ஹீட் ஆகக்கூடாது. இப்போ நான் காட்டுற கன்சிஸ்டன்சி தான் மயோனைஸ்க்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. தென் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹாஃப் லெமனை புழிஞ்சு விட்டிங்கன்னா நம்மளோட மயோனைஸ் ரெடி. அடுத்து க்ரீன் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, 5 பச்சை மிளகா போட்டு கொஞ்சோண்டு புளி போட்டு நான் அதை அரைச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிறேன். தென் அதுலேயே ஹாஃப் லெமனை புழிஞ்சு விட்டால் நம்மளோட க்ரீன் சட்னியும் ரெடி. இப்போ மெயின் பேஸஸ் ப்ரெட் ஆம்லெட் செய்ய ஆரம்பிச்சிடலாமா? 2 முட்டையை ஃபஸ்ட் நான் எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். தென் அதில் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வேணும்னா பெப்பர் தூள் நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணால் 2 பிரெட் ஸ்லைஸை எடுத்து அதை சுற்றி அந்த பேனில் சுற்றி ஊற்றிட்டு 2 பிரெட் ஸ்லைஸை வச்சுட்டு ஒரு சைட் ஆஃப் பிரெட் சைஸில் நான் மயோனைஸ் தடவிருக்கேன். இன்னொரு சைடில் நான் க்ரீன் சட்னி தடவிருக்கேன். தடவினதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக இப்போ நான் எப்படி கவர் பண்ணி காட்டுறேனோ அதே மாதிரி கவர் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டோன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ப்ரெட் ஆம்லெட் ரெடி. உண்மையாலே ப்ரெட் ஆம்லெட் டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. இப்போ அந்த மயோனைஸு அந்த க்ரீன் சட்னி எக்ஸ்ட்ரா இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இது எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒன்றுமே ஆகாதுங்க. அழகாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உண்மையாலே சொல்கிறேங்க, ப்ரெட் ஆம்லெட் செம்மையாக இருந்துச்சு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.